மதன் தூய ஆவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புவி வாழும் மக்களுக்கு புது வாழ்வு தந்த இயேசுவை கரங்களில் தாங்கி புதுமைகள் பல புரிந்த புனித தனிஸ்லாஸின் அருளினை பெற்று செல்ல வந்துள்ள அன்பு இறைமக்களே, உங்கள் அனைவரையும் பங்கின் அனைத்து இறைமக்கள் சார்பாக வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். நமது பாதுகாவலர் புனித தனிஸ்லாஸ் அரச குடும்பத்தில் பிறந்தும் அரசாட்சி புரியாமல் மாபெரும் இயேசுவே மன்னவர் என மறைசாட்சி புரிந்தார். நம்பிக்கையோடு இயேசுவை காண ஒத்த முயற்சியில் ஈடுபட்டு அன்னை மரியின் வழியே வாழும் இயேசுவை கரங்களில் சுமந்தார். நற்செய்தியின் தீபத்தை கையில் ஏந்தி இறைவனின் திட்டத்தை மனத்தில் ஏந்தி இறை அன்பின் அனுபவத்தை வாழ்வாய் மாற்றியவர் நம் புனிதர் தனிஸ்லாஸ். அன்பாய் வாழ்ந்த நம் புனிதர் நம்மையும் அன்பாய் வாழ அவரின் அருளில் மிளிர அழைக்கிறார். இந்நாளில் எல்லா வளமும் நலமும் இறைவனின் ஆசீரும் நம்மையும் நமது குடும்பங்களையும் நமது பங்கையும் நிரப்பச் செய்யட்டும். இறைவன் பாதம் நாடி வந்துள்ள அனைவரும் இணைந்து மகிழ்வின் வழியில் பக்தியோடு இணைவோம். திருப்பலியில் தகுந்த முறையில் பங்கெடுக்க நமது குற்றமுறைகளை தவறுகளை நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய பாதுகாவலர் புனித தனிஸ்லாஸினுடைய திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்த திருவிழா திருப்பலியானது செம்புமொழி பெரிய மக்கள் அனைவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும் குடும்ப தலைவருடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் ஊரின் வளர்ச்சிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறார்கள். இந்த நாளிலே புனித தனிஸ்லாஸியார் நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் ஊரையும் விரைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அனைவரும் சேர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியுடன் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
எல்லாம் வல்ல இறைவா, உம் புனிதர்களின் எடுத்துக்காட்டு எங்கள் நல்வாழ்வுக்கு தூண்டுதலாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். எம் பாதுகாவலர் ஸ்தானிஸ்லாஸ் ஐயாவுடைய திருவிழாவை கொண்டாடும் நாங்கள் இடைவிடாது அவரின் செயல்களை பின்பற்ற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இந்த முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுளின் குரலுக்கு செவி கொடுத்து வாழும்போது நீங்களும் வாழ்வீர்கள், நாட்டை உரிமையாக்கிக் கொள்வீர்கள். இறைவனின் வாக்கை காத்து வாழ்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் வழிமரபினருக்கும் கற்றுக் கொடுக்க கூறுகிறார் ஆண்டவர். நாம் வாழ்ந்து நம் வழிமரபினரை வாழ வைப்போம் என்ற சிந்தனையோடு வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை சொற்றொடர்கள் 1 மற்றும் 5 9 முடிய. இப்பொழுது இஸ்ரேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமனங்கள் முறைகளின்படி ஒழுங்குங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத் தருகின்றேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையிலும் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரின்பம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரின்பம் ஏதாயினும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரின்பம் ஏதாயினும் உண்டா? கவனமாயிருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்துக் கூறுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி.
இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய இறைமக்களே, இன்றைய இரண்டாம் வாசகம் புனித பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. புனித பவுல் தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்து தீய செயல்களை விட்டு நன்மை செய்பவர்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இயேசு கிறிஸ்து வழியாக நாம் தூய ஆவியை பெறுவோம் என்னும் நம்பிக்கையில் நம்மை அவருக்கு ஏற்புடையவராக்கி வாழ்வோம் என்ற சிந்தனையோடு வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். தம் இரக்கத்தை முன்னிட்டு கடவுள் நம்மை மீட்டார். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. அன்புக்குரியவர்களே, நீ அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டியவை தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அவர்கள் பணிந்து கீழ்ப்படிய வேண்டும். அனைத்து நற்செயல்களையும் செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எவரையும் பழித்துரைத்தல் ஆகாது, சண்டையிடல் ஆகாது. கனிந்த உள்ளத்தினராய் மக்கள் அனைவரோடும் நிறைந்த பணிவுடன் பழக வேண்டும். ஏனெனில் நாமும் ஒரு காலத்தில் அறியாமையில் இருந்தோம், கீழ்ப்படியாமல் இருந்தோம், நெறி தவறி சென்றோம். தீய நாட்டங்களுக்கும் பல்வகை சிற்றின்பங்களுக்கும் அடிமைகளாய் இருந்தோம். தீமையிலும் பொறாமையிலும் உழன்றோம். காழ்ப்புணர்ச்சி கொண்டவராய் ஒருவர் மற்றவரை வெறுத்தோம். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்படும் போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாக்கி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலை வாழ்வை உரிமை பேராக்க பெரும் பொருட்டே இவ்வாறு செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி
உமக்கே. தூய லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறைவசனங்கள் 11 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்த பொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பீர்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தப்பினி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகக்குப்பர விடுத்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உமரை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு புகழ். மின்னிடும் பொன்னும் பொய்யே, மண்ணிடும் புகழும் பொய்யே, விண்ணகமே மெய்யே என்றாய். துள்ளிடும் இளமை பொய்யே, உன்னிடும் உறவும் பொய்யே, துறவரமே மெய்யே என்றாய். பின்னிடும் துயரம் தன்னை உன்னிடம் உரைத்தாலன்றி வேறு யாரிடம் போவோம் ஐயா? இன்பங்கள் ஏற்றது உந்தன் மென்கரம் ஏந்தி எங்கள் இன்னலை தீரும் ஐயா. பன்னிரு உருபுனைந்த கன்னிமரியை வேண்டி எண்ணில்லா வரமே பெற்றாய். நன்னறி பெறலா புனிதா, நானிலம் போற்றும் நாதா, எங்களின் இன்னலை தீரும் தனிஸ்லாசே. இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் பாதுகாவலர் புனித தனிஸ்லாஸ் கோஸ்தாவுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை பங்கு தந்தை சார்பாகவும், மண்ணின் மைந்தர்கள் சார்பாகவும், மற்ற குருக்கள் அனைவரின் சார்பாகவும் இறை மக்களாகிய உங்களுக்கு தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மறை மாவட்டத்தில், இந்த தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் புனித தனிஸ்லாஸ் கோஸ்தாவுக்காக ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டுள்ளது என்றால் அது இந்த சொக்கன் குடியிருப்பில் மட்டும்தான். அன்பிற்குரியவர்களே, இந்த சொக்கன் குடியிருப்பு இந்த மறை மாவட்டத்தில் பாரம்பரிய பங்குகளில் ஒன்று, பழமையான பங்குகளில் ஒன்று, தோமா வழி கிறிஸ்தவர்கள் என்பதில் எல்லின் முனையளவும் சந்தேகம் இல்லாத ஒன்று என்பதை அறிவோம். கடந்த 100 வருடங்களுக்கு முன்பு இந்த மறை மாவட்டம் உருவாகும் பொழுது 18 பங்குகளை கொண்டு உருவாக்கப்பட்டது. 18 பங்குகளில் ஒன்று இந்த சொக்கன்குடியிருப்பு என்பது வரலாற்று உண்மை. இந்த சொக்கன்குடியிருப்பு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தலைமுறையும் ஒவ்வொரு அடியாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த மறை மாவட்டத்தின் 75வது ஆண்டு பவள விழா மலரிலே இந்த மறை மாவட்டத்தை குறித்து, இந்த பங்கினை குறித்து இந்த மறை மாவட்டம் சொல்கின்றது, சொக்கன்குடியிருப்பு பங்கு இறை அழைத்தலின் விளைநிலம் என அது புகழாரம் சூட்டுகின்றது. முதலாவதாக அழகப்பபுரம், அடுத்தபடியாக இடுந்தகரை என்றால் 3வது பெருமை நம் பங்கிற்கு கொடுத்து இறை அழைத்தலின் விளைநிலம் என சொல்லி நம்முடைய பங்கின் பெருமைக்கு மணிமகுடம் சுட்டி அழகு பார்க்கிறது. காலத்தின் ஓட்டங்களில் காற்றில் சில புழுதிகள் போல நம்மீது படர்ந்தாலும் நம்முடைய வளர்ச்சி என்று தடைபெறவில்லை.
நம்முடைய வளர்ச்சி எப்பொழுதுமே உயர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை அறிவோம். தொழில்முறை வளர்ச்சியாக இருக்கலாம், கல்வி வளர்ச்சியாக இருக்கலாம், பொருளாதார வளர்ச்சிகளாக இருக்கலாம். எல்லா நிலையிலும் நம்மவர்கள் கோலோச்சு கொண்டே இருக்கிறார்கள். நம் கோபுரம் உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. புத்திசலில் போல புழுதிகள் பறக்கின்ற பொழுது அது காலத்தின் ஓட்டங்களில் கடந்து போய்விடும். எதையும் கண்டு அஞ்ச வேண்டாம். அன்பிற்குரியவர்களே, இந்த காலத்தின் ஓட்டத்தில் நம்முடைய பங்கு தந்தை திருவிழா வழியாக நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு என்ன? இன்னொரு நிலைக்கு நாம் பொருளாதாரத்தில் வளர்ந்துள்ளோம், அதே போல கல்வியில் வளர்ந்துள்ளோம், மற்ற எல்லா நிலைகளிலும் வளர்ந்துள்ள நாம் இன்னும் ஒருபடி இன்னொரு விதத்திலும் வளர்வதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எதில் அழைப்பு கொடுக்கின்றார் என்றால், அன்பு வாழ்க்கையை பற்றி சிந்தித்து அந்த அன்பினால் உந்தப்பட்ட வாழ்க்கையில் வாழ்வு வளர்ச்சி பெறுவதற்கு நமக்கு அழைப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே மனிதனின் அடிப்படை தேவைகளான உணவு, உறைவிடம் இல்லாமல் கூட மனிதன் வாழ்ந்து விடலாம். ஆனால் அன்பு என்ற ஒன்று மட்டும் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது. இந்த மாறி வருகின்ற நவநாகரிக உலகிலே உள்ள ஒவ்வொரு நாள் செய்தித்தாள்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒவ்வொரு ஆற்றுப்படுத்துதல் கவுன்சிலிங் என்ற இவர்களை எல்லாம் நாம் பேசி பார்த்தாலும் தெரியும், நமக்கு தெரிவது அன்பு என்ற ஒன்றை மையப்படுத்தி தான் இருக்கின்றது. அமைதியான உலகத்திலே அன்பினை தேடி அலைகின்ற நபர்கள் ஏராளம் ஏராளம். அன்பு கிடைக்கவில்லை என சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்றவர்களும் ஏராளம் ஏராளமாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இந்த அன்பினை எவ்வாறு புரிந்து கொள்வது? கடந்த நவம்பர் 1 பங்கு தந்தை அவர்கள் வாட்ஸ்அப்பிலே திருவிழா அழைப்புதலை அனுப்பியிருந்தார்கள். மறைவுரைக்கு என்ன தலைப்பு என சொல்லி அதனை பார்த்துவிட்டு அதனை பற்றி தயாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய அறையில் தொலைக்காட்சி செய்திகள் ஓடிக்கொண்டிருந்தது. அப்பொழுது சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு என்ன, அதுதான் என்னை சிந்திக்க வைத்தது. கிருஷ்ணகிரி பக்கத்திலே சாம்பல்குடி என்கின்ற ஒரு கிராமம். தந்தைக்கு 2 மகன்கள். அவர் தன்னுடைய சொத்தை 2ஆக பிரித்து கொடுக்கிறார். மூத்த மகன் வீடு கட்டி தீபாவளியோடு கொண்டாடி வீட்டிலே கிரகப்பிரவேசம் செய்வதற்காக வருகின்றார். ஆனால் என்ன நடக்கிறது என்றால், தம்பி வீட்டில் உள்ள வேப்ப மரத்தின் கிளை அண்ணன் வீட்டிற்குள் வந்ததால் அண்ணன் என்ன செய்கிறார், போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறது சொல்லி அந்த மரத்தின் ஒரு பக்கத்தை தம்பி தான் சொல்லி உரிமையோடு வெட்டிவிட்டார். பைக்கில அண்ணனும் அண்ணன் மனைவியும் வரும் பொழுது தம்பியும் தம்பி மனைவியும் அங்கு மறித்து சண்டை போடுகிறார்கள். வார்த்தை மோதல், கை மோதல், இறுதியாக 2 அண்ணனையும் அண்ணன் மனைவியையும் தம்பியும் தம்பி மனைவியும் கொலை செய்து விடுகிறார்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் பிள்ளையாக பிறந்தவர்கள் இன்று எந்த நிலையில்? அண்ணனும் இல்ல, அண்ணியும் இல்ல, பிள்ளைங்க அனாத. தம்பியும் தம்பி மனைவியும் சிறைச்சாலையில், அது கூட அனாதையாக இருக்கு. ஆக அன்பு என சொல்லிக்கொண்டு உலகை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். ரத்தத்தின் ரத்தம் என சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஒரே ரத்தம் என சொல்கின்றோம், இதையெல்லாம் சொல்லிக்கொண்டு உடன்பிறப்புகள் எல்லாம் சொல்லிக்கொண்டு உலகை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். காரணம், ஏன் ஏமாற்றுவதற்கு என்ன காரணம்? அன்பினை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அன்பு என்பது எப்படிப்பட்டது? அன்பு நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு என்ன? கடவுள் காட்டிய அன்பு என்ன? கடவுள் காட்டிய அன்பிலே இருந்த கூறுகள் என்ன என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ளாததால் தான் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களாக இருக்கலாம், நாம் வாழுகின்ற சமூகங்களாக இருக்கலாம், பங்கு திருச்சபைகளாக இருக்கலாம், எல்லா இடங்களிலும் அன்பினை சரியாக நாம் வாழ்ந்து காட்ட முடியாத சூழலில் இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த அன்பினை இரண்டாவதாக முதலில் இரண்டு வகைகளாக, 2 கூறுகளாக முதலில் பிரித்து பார்ப்போம். மனிதன் காட்டுகின்ற அன்பு, கடவுள் காட்டுகின்ற அன்பு என்கின்ற 2ஆக பிரித்து பார்ப்போம். அன்பு, லவ். இந்த அழகான ஆங்கில வார்த்தை இன்றைய நாளில் தன்னுடைய மகிமையை அது இழந்து வருகிறது. அன்பிற்குரியவர்களே, உண்மை. லவ் என சொன்னவுடன் உடனே அன்பு என்பதை பார்ப்பதை விட்டுவிட்டு காதல், கத்தரிக்காய் என சொல்லி நாம் கடந்து போய்விடுகிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே அன்பினை குறித்த அந்த அழகிய அந்த லவ் என்கிற வார்த்தையின் மகிமையை இழந்து வருகின்றோம். காரணம், நம்முடைய தேவைகள் அதிகமாகிறது என சொல்லி நமக்குள்ளே நாம் வளர்த்து கொண்ட நுகர்வு கலாச்சாரங்கள்
பயன்படுத்தி தூக்கி எறியும் கலாச்சாரம். என்னுடைய தேவைக்கு நான் பயன்படுத்திக் கொள்வேன், என்னுடைய தேவைக்கு பயன்படுத்திக் கொள்வேன், தேவை முடிந்து விட்டது, எனக்கு யாரும் தேவையில்லை என சொல்லி பயன்படுத்தி தூக்கி எறியும் கலாச்சாரத்தினால் இன்றைய நாளில் மனித அன்பு பொருளற்று போய்கொண்டு இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. என்னுடைய தேவை நிறைவேறிவிட்டது, எனக்கு வேண்டியது கிடைத்து விட்டது, இனி இவர் எனக்கு தேவையில்லை என சொல்லி எல்லா நிலையிலும், உங்கள் மத்தியில் மட்டுமல்ல குருக்கள் கண்ணீர் மத்தியிலும் இந்த நிலை இன்று அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. ஆக எங்கு அன்பு கிடைக்கும், அதே வேளையில் குறித்தாலும் சூழ்ச்சி, இவர்கள் சேர்ந்திருந்தால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என சொல்லி இவர்களுக்குள்ளே கலகத்தை மூட்டி பிளவுபடுத்துகின்ற சமூகம் உருவாகி இருக்கிறது. இதனால் காலங்காலமாக பழகியவர்கள் கூட எதிரிகளாக பாவிக்கப்படுகிறார்கள். இதன் விளைவு என்ன? அங்கு எதிரிகள் புதிதாக 2 எதிரிகள் உருவாகின்றார்கள். ஆக அன்பு என்பது இல்லாத ஒன்று. அதே வேளையில் அன்பினை எவ்வாறு பயன்படுத்துகிறோம், உணர்வு ரீதியாக பயன்படுத்துகின்றோம் என்றால் அது தேவையில்லாத அன்பு. உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள அன்பினை நாம் வெளிப்படுத்தாமல் உணர்வுகளுக்கு உணர்ச்சிகளுக்கு மட்டும் நாம் இடம் கொடுக்கிறோம் என்றால் அந்த அன்பு விபச்சாரத்திற்கு சமம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விபச்சாரம் என்பது ஏதோ உடலுறவு வைத்தால் மட்டுமல்ல, அடுத்தவருடைய உணர்வுகளை காயப்படுத்தியோ அடுத்தவருடைய உணர்வுகளை தூண்டி எழுப்பி அதில் நான் காட்டுகின்ற அன்பின் அடிப்படையில் எதையாவது சாதித்துக் கொள்கின்றேன் என்றால் அதுவும் விபச்சாரத்திற்கு சமம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒவ்வொரு முறையும் நாம் அன்பினை காட்டியோ உணர்வுகளை தூண்டி எழுப்பி அடுத்தவரை ஏமாற்றும் பொழுது விபச்சாரத்தில் தான் ஈடுபடுகிறோம். இப்படி உலகம் காட்டுகின்ற அன்பு என்பது ஒன்றுக்கும் உதவாத அன்பாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் கடவுள் நமக்கு எப்படிப்பட்ட அன்பை காட்டுகிறார் என்றால் நமக்கு தெளிவாக சொல்கின்றது. கடவுள் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றார். இடைச்சட்ட நூலாக இருக்கட்டும், மார்க்க நற்செய்தியாக இருக்கட்டும், அது கடவுள் நமக்கு எப்படிப்பட்ட அன்பை காட்ட வேண்டும் சொல்லி, உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அன்பு காட்டுவாயாக என்று, அதே வேளையில் உன் மீது நீ அன்பு காட்டுவது போல உன் அயலான் மீதும் அன்பு காட்டுவாய் என சொல்லி இதனை நம்முடைய மனித வாழ்வின் அச்சாரமாக்கி கொண்டு சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இன்னும் கடவுள் நமக்கு சொல்கின்றார், அன்பை குறித்து காட்டுகின்றார். உன்னை காப்பாற்ற முடியாத அளவிற்கு என் கைகள் ஒன்றும் சுருங்கி போய்விடவில்லை என சொல்லி தன்னுடைய அன்பு என்பது உலகம் கொள்ள முடியாத அன்பு என்பதை நமக்கு அவர் காட்டுவதை பார்க்கிறோம். அதே போல இறைவாக்கினர் புத்தகத்திலே அதிகாரம் 44 வார்த்தை 15 பார்த்தோம் என்றால் அங்கு தெளிவாக சொல்கின்றார், பெற்றதாய் என் பிள்ளையை மறந்தாலும் நான் மறவேன் உன்னை கைவிட என சொல்லி கடவுளுடைய அன்பு எல்லா காலத்திற்கும் நிலைத்து நிற்கின்ற அன்பு. கடவுளுடைய அன்பு எதையும் எதிர்பார்க்காமல் எல்லா காலத்திலும் நிலைத்து நின்று நம்மோடு பின்வருகின்ற அன்பு என்பதை அவர் விவிலியத்திலே தெளிவாக நமக்கு காட்டுகின்றார். அன்பிற்குரியவர்களே, பல நேரங்களில் இந்த இஸ்ரேல் சமூகமானது இந்த கடவுளுடைய அன்பை சரியாக புரிந்து கொள்ளாத சூழலில் கூட கடவுள் அவர்களை தேடி சென்றார் என்பதை தான் பார்க்கிறோம். எசேயா இறைவாக்கினர் புத்தகம் அதிகாரம் 1 நாம் பார்த்தோம் என்றால் அங்கு சொல்கின்றார், காளை தன்னுடைய தலைவன் தனக்கு உணவு கொடுக்கின்ற இடத்தை அறிந்திருக்கின்றது, கழுதை தன் தலைவனை அறிந்திருக்கின்றது, ஆனால் என் மக்களோ என்னை அறியவில்லையே என சொல்லி கடவுள் புலம்புவதை பார்க்கிறோம். அதே எசேயா இறைவாக்கினர் புத்தகம் அதிகாரம் 5 பார்த்தோம் என்றால் கவிதை ஒன்றை பாடுகிறார் கடவுள் எசேயா வழியாக. எகிப்தில் இருந்து திராட்சை செடி ஒன்றை கொண்டு வந்து நட்டி வைத்தேன், அது எனக்கு சுவை மிகு பழங்களை தரும் என எண்ணினேன், ஆனால் அது எனக்கு கொடுத்ததோ காட்டு அத்தி பழங்களே. எனினும் நான் இதனை கொத்து எரு போடுவேன், மீண்டும் சுவைமிக்க பழங்களை பெற்றுக்கொள்ள சொல்லி கடவுள் தன்னுடைய அன்பினை குறித்து காட்டுகின்றார். என் மக்கள், என் பிள்ளைகள், நான் தேர்ந்து கொண்ட மக்களை சொல்லி கடவுள் தன்னுடைய அன்பை குறித்து காட்டுவதை பார்க்கிறோம். எனவேதான் அவர் எனவேதான் விவிலியத்திலே சொல்கிறார், நான் உன் மீது கவலை கொண்டுள்ளேன், நீ கவலைப்படாதே, உன்னை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன் என சொல்லி கடவுள் தன்னுடைய அன்பை குறித்து எல்லா இடங்களிலும் அவர் காட்டுவதை பார்க்கிறோம். அதன் உச்சம்தான் விடுதலை பயண நூலிலே பார்க்கிறோம். எகிப்திலே அடிமைகளாக துன்புற்ற மக்களுடைய அழுகுறலை கண்ட கடவுள், அவர்களுடைய அபய குரலை கண்ட கடவுள், என் மக்களை நான் மீட்பேன் என சொல்லி அன்பின் மிகுதியால்
அவர் பல்வேறுபட்ட துன்பங்களை எகிப்துக்கு கொடுத்தாலும் எகிப்திய ஆண் தலைச்சன் பேர்களை எல்லாம் கொன்று அழித்து, எகிப்தில் இருந்த ஆண் குழந்தைகள் தலைப்பேர்கள் அனைத்தையும் கொன்று அழித்து தன்னுடைய மக்களை மீட்டெடுத்தார். தான் யாரை அன்பு செய்கின்றோமோ அவர்களுக்காக எதையும் செய்ய துணிந்த கடவுள் அவர் என்பதை எல்லா நிலையிலும் நமக்கு விவிலியத்திலே அவர் எடுத்துச் சொல்வதை பார்க்கிறோம். அதேபோல இஸ்ரேல் மக்கள் தன்னை விட்டு விலகி போகும் பொழுதெல்லாம் தேடி சென்று மீண்டும் அவர்களை கொண்டு வந்து அவருடைய அன்பிற்கு கொண்டு வர முயற்சித்தார் என்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் மனிதன் காட்டிய, இஸ்ரேல் மக்கள் காட்டிய அன்பை விட கடவுளுடைய அன்பு மாறுபட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் பார்க்கிறோம், விடுதலை பயணத்திலே தன் மக்கள் உணவின்றி வருந்தும் பொழுது மன்னாவையும் காடையை கொடுத்து, பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்து, இரவிலே நெருப்பு தூணாகவும் பகலிலே மேகத்தூணாகவும் இருந்து தன் மக்களை வழிநடத்தி இன்னொரு இனம் ஆண்டு வந்த கானான் தேசத்தை தன்னுடைய மக்களுக்காக கொடுத்து, தான் அன்பு செய்த மக்கள், தான் விரும்பிய மக்கள் நிலைவாழ்வை நிம்மதியாக அனுபவிக்க வேண்டும் என சொல்லி அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார் என்பதை தான் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இவ்வாறு கடவுள் தன்னுடைய அன்பை இந்த மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதைத்தான் அவர் ஒவ்வொரு காலமும் எதிர்பார்த்தார். ஆனால் மக்கள் கடவுளுடைய அன்பை புரிந்து கொண்டார்களா? இஸ்ரேல் மக்களும் சரி, நாமும் சரி, கடவுளுடைய அன்பை புரிந்து கொண்டார்களா? இல்லை. கடவுளுடைய அன்பு என்பது வெறுமனே அன்பு என சொல்லி கடந்து போய்விட முடியாது. கடவுளுடைய அன்பு என்பது வெறுமனே அன்பு என்கின்ற 3 எழுத்துக்கள் சொல்லி நாம் கடந்து போய்விட முடியாது. ஏனென்றால் கடவுள் காட்டும் அன்பு மாறுபட்டது. கடவுள் அன்பாயிருக்கிறார், காட் இஸ் லவ் என சொல்லிவிட்டு ஒரே வாக்கியத்தில் முடித்துக் கொள்ள முடியாது. கடவுள் அன்பாயிருக்கிறார் உண்மை, அது வெறுமனே மனிதன் காட்டுகின்ற அன்பு போன்றது அல்ல. கடவுள் காட்டுகின்ற அன்பு என்பது மாறுபட்டது என்றால், கடவுள் காட்டுகின்ற அன்பிற்குள் உள்ள கூறுகள் 2. ஒன்று நீதி, இன்னொன்று இரக்கம். இரக்கம், நீதியும் இரக்கமும் இணைந்து கொண்டதுதான் கடவுள் காட்டுகின்ற அன்பு என்பதை பார்க்கிறோம். அதைத்தான் தொடக்க நூலிலே தந்தை கடவுள் தெளிவாக நமக்கு எடுத்து கூறுவதை பார்க்கிறோம். தொடக்க நூலிலே தொடக்கத்தில் உள்ள கடவுள் உலகை படைக்கின்றார். உலகை படைத்த கடவுள் படைப்பின் உச்சமாக மனிதர்களை படைத்தார் என்பதை பார்த்திருப்போம். மனிதர்களை படைத்த கடவுள் எல்லாவற்றையும் மனிதர்களுக்கு கொடுக்கின்றார். இதை படைத்த அனைத்தை சுட்டிக்காட்டி இவை அனைத்தையும் ஆளுங்கள், ஆண்டு நடத்துங்கள் என சொல்லிவிட்டு ஒன்றை சொன்னார் என்பதை தெரியும். தோட்டத்தின் நடுவில் இருந்த அந்த மரத்தின் கனியை மட்டும் உண்ணக்கூடாது என்கின்ற அழைப்பினை கொடுக்கின்றார். ஆனால் மனித உணர்வுகள் தூண்டி எழுப்பப்பட்டதன் காரணமாக, மனித உணர்வுகள் என்கின்ற ஆசைகள் தவறான விதத்தில் நடத்தப்பட்டதன் காரணமாக மனிதன் தவறு செய்ததையும் அறிவோம். அதன் பிறகு என்ன நடந்தது தெரிவோம். ஆனால் அன்பிற்குரியவர்களை, கடவுள் வந்தார், கண்டித்தார் என சொல்லி எல்லையில் கடந்து போய்விட முடியாது. இந்த நிகழ்ச்சியிலே, இந்த படைப்பு நிகழ்ச்சியிலே நீதிக்கும் இரக்கத்திற்குமான ஒருவித ஒன்றை பார்க்கிறோம். கடவுள் நீதியோடும் இருக்க வேண்டும், இரக்கத்தோடும் இருக்க வேண்டும். இந்த நீதிக்கும் இரக்கத்திற்கும் இடையேயான ஒன்றை இந்த படைப்பு நிகழ்ச்சி நமக்கு காட்டுகின்றது. தான் படைப்பின் சிகரமாக படைத்த மக்கள் தனக்கு தேவை, எனவே அவர்கள் இரக்கத்தை காட்ட வேண்டும். ஆனால் அவர்கள் தவறு செய்துள்ளார்களே, என்ன செய்ய வேண்டும் என சொல்ல கடவுள் என்ன செய்தார்? தவறுக்கு காரணமான பாம்பினை தண்டித்தார் என்பதை பார்க்கிறோம். மனிதனுக்கு இந்த இரக்கத்தை காட்டினாரா? முதலில் நீதியை காட்டினார். நீதியை காட்ட போய்தான் ஏதேன் தோட்டத்தில் இருந்து மனிதனை வெளியே கொண்டு வருகிறார். மனிதனை அந்த சிங்கார வனத்திலிருந்து வெளியே அனுப்புகிறார். அடுத்தபடியாக வந்ததுதான் தந்தைக்குரிய அன்பை, தந்தைக்குரிய இரக்கத்தை காட்டுகிறார். அவர்களுக்கு தோலாலான ஆடையை தைத்து கொடுத்து அவர்களை இவ்வுலகிலே பாதுகாப்பதையும் பார்க்கிறோம். ஆக நம்முடைய கடவுள் அன்பு என்பது வெறுமனே மனிதன் காட்டுகின்ற அன்பு அல்ல, நீதியும் இரக்கமும் தோய்ந்த அன்பு. நீதியும் இரக்கமும் இல்லாத அன்பு விபச்சார அன்பிற்கு சமம். நீதியும் இரக்கமும் தோய்ந்த அன்பை இறைவன் நமக்கு காட்டி நாம் நீதியோடும் இரக்கத்தோடும் இருப்பதற்குத்தான் நமக்கு அழைப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். அதே போல எசேக்கியேல் இறைவாக்கினர் புத்தகம் அதிகாரம் 34 எடுத்துக்கொண்டோம் என்றால், கடவுள் ஒரு நல்ல ஆயன் எவ்வாறு இருக்க வேண்டும் என சொல்லி காட்டுகின்றார். கடவுள் உலகை படைக்கின்ற தன்னுடைய ஆடுகளை எல்லாம் தன்னுடைய மேய்ப்பர்கள், இந்த மேய்ப்பர்களுக்கு கொடுத்து, நீங்கள் பேணி வளருங்கள்,
இந்த ஆடுகளை நன்கு வளர்த்தெடுங்கள் சொல்லி கொடுப்பதாகவும், ஆனால் மேய்ப்பர்கள் தாங்களே மேய்ந்து கொண்டார்களே தவிர ஆடுகளை பேணி வளர்க்கவில்லை என சொல்கின்ற கடவுள் நல்ல ஆயன் நானே என்கின்ற தலைப்பின் கீழ் சொல்கின்றார். அதிகாரம் 34 இறைவார்த்தை 15-16 சொல்கின்றார். நானே என் மந்தையை இளைப்பாறச் செய்வேன் என்கிறார். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன், காயப்பட்டவற்றிற்கு கட்டுப்போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன், ஆனால் கொழுத்ததையும் வலிமை உள்ளதையும் அழிப்பேன், இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன் என சொல்கின்றார். கடவுள் திரும்ப திரும்ப கொடுக்கின்ற அழைப்பு என்ன? நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன் என சொல்கின்றார். ஆக நீதி இல்லாத ஒன்று செத்து போன ஒன்றுக்கு சமம். அநீதிகளை கண்டு நாம் வாய் மூடிக்கொண்டு மௌனிகளாக இருந்தோம் என்றால் நாம் செத்த பிணங்களுக்கு சமம் என்பதை இறைவன் நமக்கு காட்டுகின்றார். நீதியுடன் இளைப்பாற்று, நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன், நீதியின் பாதையில் நடத்தி செல்கிற இறைவன் நமக்கு அழைப்பு கொடுத்து அவர் காட்டிய நீதி வழியில் நாமும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அவர் காட்டிய இரக்கத்தின் பாதையை அமைத்துக் கொண்டு இதன் அடிப்படையில் கடவுளுடைய அன்பை இவ்வுலகில் செயலாக்கி காட்டுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. அதே விடுதலை பயன் நூலிலே பார்க்கிறோம். கானா நாட்டிற்கு அவர்களை எல்லாம் அழைத்து சென்ற பிறகு கடவுள் அவர்களுக்கு அறிவுரை கொடுப்பதில் அந்நியர்களையும் அடிமைகளையும் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என சொல்லி, நீயும் ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தாய், அந்நியனாக இருந்தாய் என சொல்லி காட்டுகின்றார். ஆக நீ அடிமையாக அந்நியனாக இருக்கும் பொழுது நீதிக்கும் இரக்கத்திற்கும் எதிர்பார்த்து இருந்தாயே, அன்பிற்கு எதிர்பார்த்தாயே, அதே அன்பை அதே நீதியை நீ எதிர்பார்த்த அதே இரக்கத்தை உன்னிடம் அடிமைகளாக இருப்பவர்களுக்கு, உன்னிடம் அந்நியர்களாக இருப்பவர்கள் காட்டின சொல்லி நமக்கு அவர் அழைப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களை, இவ்வாறு நீதியை மட்டும்தான் கடவுள் காட்டினாரா? யோனா இறைவாக்கினர் புத்தகத்தை பார்ப்போம். யோனா இறைவாக்கினர் புத்தகத்திலே பார்க்கிறோம், நினிவே நகரை நான் அழித்தொழிக்கப் போகிறேன், தீங்குகள் பெருகிவிட்டது என சொல்லி யோனா இறைவாக்கினரை கடவுள் அனுப்பினார். அந்த கதை நாம் எல்லோரும் அறிவோம். போக மாட்டேன்னு சொன்னார். கடைசியில இறுதியில் திமிங்கலம் அவரை விழுங்கி கொண்டு துப்பிய இடம் நினிவே மாநகர். ஒரே ஓட்டமா 2 நேரம் ஓடி போய் சொல்வார், நினிவே நகர் அழிய போகிறது என சொல்லி எல்லாவற்றையும் சொல்வார். இந்த ஒரு நினிவே நகர் அழிய போகிறது, அதனுடைய தீங்கிற்காக நீங்கள் மனமாறுகளை சொல்லி அழைப்பு கொடுப்பார். அதற்கு பிறகு ஆமணக்கு செடியில என்ன நடந்துச்செல்லாம் தெரியும். இந்த யோனா கடவுள்கிட்ட போய் முறையிடுவார். இவர்களை அழித்தொழிப்பு என சொன்னீரே, 3 நாட்களில் அழித்தொழிப்பு என சொன்னீரே, ஆனால் இவர்கள் எவரும் அழியவில்லை என சொல்லும் போது ஆமணக்கு செடியை பற்றி சொல்லி கடவுள் அங்கு சொல்வார். யோனா இறைவாக்கினர் புத்தகத்தின் இறுதியில் கடைசி வார்த்தையை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அவர் அங்கு சொல்கின்றார், வலக்கை ஏது இடக்கை ஏது என்று கூட சொல்ல தெரியாத இத்தனை மக்களுக்கும் அவர்களோடு எண்ணிறைந்த கால்நடைகளுக்கும் கால்நடைகள் உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனோ? எப்பொழுது நீதியை நாம் உணர்ந்து தவறில் இருந்து மீண்டு வரும் பொழுது கடவுள் நம்மை வழிநடத்துவார், இரக்கத்தை காட்டுவார். யோனாவில் அதுதான் நடந்தது, நினிவேயில் அதுதான் நடந்தது. யோனா இறைவாக்கினர் அறிவிக்கின்றார், அரசன் தொட்டு ஆண்டி வரை கால்நடைகள் முதற்கொண்டு எல்லாம் சாக்குடை உடுத்தி சாம்பலில் அமர்ந்து தங்களுடைய தவறுகளை உணர்ந்து அநீதிகளில் இருந்து மீண்டு நீதி நெறிக்கு வந்தார்கள். இறைவன் இரக்கத்தோடு அவர்களை கண்ணோக்கினார் என்பதை பார்க்கிறோம். ஆக நம்முடைய வாழ்வு என்பது அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்து கடவுளுடைய இரக்கத்தை பெறும் பொழுது நாமும் கடவுளுடைய அன்பை சொல் வடிவில் மட்டுமல்ல செயல் வடிவில் காட்டுகிறோம் என்கிற அழைப்பினை நமக்கு கொடுக்கின்றது. இதைத்தான் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 18 சொல்கின்றார், சொல்லிலும் பேச்சிலும் அல்ல செயலிலும் உண்மையான அன்பை விளங்கச் செய்யுங்கள் சொல்கின்றார். அன்பை குறித்து பேசலாம், அநீதியை குறித்து பேசலாம், அதை விட்டு நாம் கடந்து போய்விட்டால் அது ஒரு பலனும் இல்லை. எனவேதான் திருத்தூதர் யோவான் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார், உங்கள் செயலில் அன்பை காட்டுங்கள் சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அந்த அன்பை நாம் செயலில் காட்டாமல் நான் அன்பு செய்கிறேன் என சொல்லிக் கொண்டு நாம் சென்றால் நாமெல்லாம் பொய்யர்கள் என சொல்லியும் அதே இறைவன் நமக்கு அழைப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். ஆக இந்த கடவுள் அன்பு என்பது நீதியையும் இரக்கத்தையும் முக்கூறுகளாக கொண்டு நீதியின் மக்களாக இரக்கத்தின் முகங்களாக நாம் வாழ்வதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இது விவிலியத்தோடு முடிந்து விட்டதா? இல்லை.
திரு அவை 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து நமக்கு அதைத்தான் சொல்லிக் கொண்டு வருகிறது என்பதையும் அறிவோம். காலம் சென்ற முன்னாள் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் தன்னுடைய சுற்றுமடல் இரக்கம் மிகுந்த அன்பு என்கின்ற சுற்றுமடலிலே அவர் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு என்ன? நீதியையும் இரக்கத்தையும் தனித்தனிமையாக வைத்தால் மாறுபட்டது, ஆனால் ஒன்றுக்கொன்று வேறுபட்டது அல்ல. நீதியும் இரக்கமும் இணைந்து சென்றால்தான் கடவுளுடைய அன்பை சுவைக்க முடியும் என சொல்லி நமக்கு அவர் கொடுக்கின்றார். நீதியையும் இரக்கத்தையும் தனித்தனியாக பிரித்து வைத்தோம் என்றால், நாம் நீதியை மட்டும் பார்க்கின்றோம் என்றால் நாமும் எந்திரங்களாக மாறிவிடுவோம். இரக்கத்தை மட்டுமே நாம் பார்க்கின்றோம் என்றால் தவறுகள் மலிந்து கொண்டே இருக்கும். என்ன செஞ்சாலும் இறக்கப்படுவாங்க, என்ன செஞ்சாலும் மன்னிச்சிருவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் நீதியையும் இரக்கம் இணைந்து பயணித்தால் மட்டும்தான் கடவுளுடைய அன்பை நாம் சுவைக்க முடியும் என நம்முடைய முன்னாள் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அதே போல நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்கிற சுற்றுமடல் வழியாக நமக்கு சொல்வது, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய மையம் என்பது அன்பு என்றால், இந்த அன்பு நீதியையும் இரக்கத்தையும் உள்ளதாக இருக்க வேண்டும். நீதியும் இரக்கமும் இல்லாத அன்பு பொய்யான அன்பு என கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்கிற சுற்றுமடல் வழியாக நமக்கு அழைப்பு கொடுத்து, வாழ்க்கையை அன்பு செய்யுங்கள், அது நீதியையும் இரக்கத்தையும் கொண்ட அன்பாக இருக்க வேண்டும் என சொல்லி நமக்கு அழைப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். நம்முடைய இந்நாள் திருத்தந்தை தன்னுடைய 2021 ஆண்டிலே வெளியிட்ட சுற்றுமடல் வழியாக பத்தேலி தூத்தி சகோதர சகோதரிகளை என்பதன் அடிப்படை என்கின்ற சுற்றுமடல் வழியாக அவர் கொடுக்கின்ற அழைப்பும் இதுதான். இந்த உலகில் நீதியை பின்பற்ற வேண்டும், அதற்கு பிறகு இரக்கத்தை காட்டுங்கள் சொல்லி நமக்கு அழைப்பு கொடுத்து, அப்பொழுதுதான் கடவுளுடைய அன்பு எப்பொழுதும் உங்களோடு தங்கி இருக்கிற சொல்லி அழைப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். கடந்த 2021 ஆண்டிலே திருச்சபையின் திருவை சட்டங்கள் என்கின்ற 1752 சட்டங்களில் 6வது புத்தகமான குற்றங்களும் தண்டனைகளும் என்கின்ற அந்த 6வது புத்தகத்தினை அவர் திருத்தி மாற்றி அமைத்து தண்டனைகளை வலுவாக்கும் பொழுது தண்டனைகளை அதிகப்படுத்தியிருக்கிறார். அதை அதிகப்படுத்தும் பொழுது அவர் கொடுத்த சுற்றுமடல் என் ஆடுகளை பேணி வளர் என்கின்ற அந்த சுற்றுமடலிலே சொல்கின்றார். அந்த சுற்றுமடலிலே அவர் என்ன சொல்கின்றார் என்றால், எப்பொழுது இரக்கம் என சொல்லி எதையும் கடந்து போய்விடாதீர்கள், இரக்கமாக இருந்தாலும் அதில் திருத்தம் தேவை என சொல்கின்றார். அதுதான் அவர் எப்பொழுதுமே தெளிவாக சொல்கின்றார். mercy requires correction to prevent harm and to guide individuals back toward communion with God and the church என சொல்கின்றார். எப்பொழுதுமே இரக்கம் என்பது அது எளிதாக கடந்து போயிடக்கூடியது ஒன்று அல்ல. இரக்கமாக இருந்தாலும் அதில் திருத்தம் என்பது தேவை. எனவேதான் அவ்வாறு திருத்தம் இருந்தால்தான் அது எவருக்கு தீங்கு இழைக்கப்பட்டதோ அவருக்கு நியதியாக அமையும் என சொல்கின்றார். அப்பொழுதுதான் திருச்சபையிலும் நீதி நிலைத்தோங்கும் என சொல்கின்றார். அதே போல குடும்பங்களுக்கு எழுதிய சுற்றுமடல் அமோரிஸ் லத்தீசியா அன்பின் மடல் என்கின்ற ஏட்டிலே சொல்கின்றார். அன்புமிக்க பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி அறிவை ஊட்டுகிறீர்கள், ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் நீதியிலும் இரக்கத்திலும் வளர்கின்றதா என்பதை உற்று நோக்கு என சொல்லி அந்த அன்பின் மடல் என்கின்ற அந்த சுற்றுமடலிலே 7வது அத்தியாயத்தின் வழியாக நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அன்பிற்குரியவர்களை நினைத்து பார்ப்போம். நாம் எவ்வாறு இருக்கிறோம்? நீதியோடும் இரக்கத்தோடும் இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகள் நீதியோடும் இரக்கத்தோடும் வளர்த்தெடுக்கப்படுகிறார்களா என்கின்ற கேள்வியை தான் இந்த திருவிழா நமக்கு முன்வைக்கின்றது. நம்முடைய புனித தனிஸ்லாஸ் நீதியோடு இருந்திருப்பார், நிச்சயமாக இரக்கத்தோடும் இருந்திருப்பார். நீதியோடும் இரக்கத்தோடும் கூடிய கடவுள் அன்பை சுவைத்ததால் தான் 800 மைல்களுக்கு மேலான தொலைவு நடந்து சென்று துறவற வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு அவர் சென்றார் என்பதை பார்க்கிறோம். அதேவேளை அவருடைய குடும்பமும் நீதியையும் இரக்கத்தையும் சுவைத்த அன்பாக இருக்க போய்தான் அது கத்தோலிக்க திரு அவை இந்த குடும்பத்திலே ஆழமாக வேரூன்றிய ஒன்றாக இருந்திருக்கும். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ளப் போகிறோம்? ஏதோ திருவிழா கொண்டாடினோம், ஆடம்பரமாக இருந்தோம், திருப்பலிகளில் பங்கெடுத்தோம், தேர்களை இழுத்தோம், அதோடு கடந்து சென்று விடப் போகிறோமா? நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முயற்சிக்க போகின்றோமா என்ற அழைப்பினை தான் இந்த நாள் நமக்கு கொடுக்கின்றது. நீதியோடும் இரக்கத்தோடும் வாழ்வை அமைத்துக் கொள்ள நாம் என்ன செய்ய போகிறோம் என்கின்ற அழைப்பினை தான் முதலாக நமக்கு கொடுக்கின்றது. முதலாவதாக அன்பினால் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பினால் உருவான சமூகத்தை கட்டி எழுப்புவது என்றால் இந்த சமூகம் கடவுள்
எல்லாவற்றையும் அவர் படைப்பு நல்லது எனதான் கண்டார். இந்த சமூகமாக இருக்கட்டும், இது உலகில் எல்லா படைப்புகளாக இருக்கட்டும், அவர் எல்லாவற்றையும் படைத்த பிறகு நல்லது எனதான் கண்டார். அன்பிற்குரியவர்களே, நாமும் எல்லாவற்றையும் நல்லது என கண்டு ஒருவரை ஒருவர் எந்த ஒரு வேற்றுமை பாராமல் அன்பு செய்து வாழ நாம் கடமைப்பட்டுள்ளோம். அது கணவன் மனைவிக்கு இடையே இருக்கலாம், குடும்பங்களுக்கு இடையே இருக்கலாம், உறவுகளுக்கு இடையே இருக்கலாம், பக்த சபைகளுக்கு இடையே இருக்கலாம், அன்பியங்களுக்கு இடையே இருக்கலாம், நாம் தொழில் செய்கிற இடங்களாக இருக்கலாம், பங்கு சமூகமாக இருக்கலாம். எவராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் முழுமையாக அன்பு செய்து புன்முறுவலோடு, குறைந்தபட்சம் ஒருவரை ஒரு எதிர்கொள்ளும் பொழுது புன்முறுவலோடு நாம் அடுத்தவர் முகத்தை உற்று பார்ப்பவர்களாக இருந்து அன்பினை கட்டி எழுப்புவர்களாக இருக்க வேண்டும். அன்பு இல்லையே எதுவும் இல்லை. அந்த அன்பு நீதி இரக்கத்தோடு கொண்ட உண்டாக இருப்பதற்கு முதலாவதாக முயற்சிப்போம். இரண்டாவதாக உண்மையுடன் இருக்க கற்றுக்கொள்வோம். அதுதான் நீதியுடன் இருக்க வேண்டும். இது சமூகமாக இருக்கலாம், நாம் தொழில் செய்கின்ற இடங்களாக இருக்கலாம், எந்த இடமாக இருந்தாலும் அநீதி என்ற ஒன்று நடக்கும் பொழுது அநீதிக்கு எதிராக நம்முடைய குரலை முதலில் பதிவு செய்பவர்களாக இருக்க வேண்டும். வாய்ஸ் ஃபார் தி வாய்ஸ்லெஸ், குரலற்றவனுக்கு குரலாக மாறுவதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு. அப்படி என்றால் குரலற்றவனுக்கு குரலாக நாம் மாறும் பொழுது நம்முடைய வாழ்வு என்பது கடவுள் நமக்கு கொடுத்த அழைப்பினை, கடவுள் நமக்கு காட்டிய அன்பினை இன்னொருவருக்கு நாம் காட்டுகிறோம். அன்பிற்குரியவர்களே, ஆக இரண்டாவது உண்மையுடன் இருத்தல், அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தல், உண்மையாக உழைத்தல், உண்மையோடு எப்பொழுதும் வாழ்வை அமைத்துக் கொள்ளுதல். உண்மையோடு நடக்கின்றோம் என்றால் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி மட்டுமே. குருமடங்களிலே பயிற்சிகளிலே போகும் பொழுது ஒவ்வொரு குருமடத்திற்குள் நுழையும் பொழுதெல்லாம் சொல்வார்கள், முதலில் சொல்வது ரெக்டர் கான்ஃபரன்ஸ்ல ரெக்டர் முதல்ல சொல்ற வார்த்தை கீப் த ரூல்ஸ், the rule will keep you என சொல்வார். விதிகளை பின்பற்று, அந்த விதிகள் உன்னை காப்பாற்றும் என சொல்வார். அப்படி என்றால் உண்மையோடு இரு, நேர்மையோடு இரு, ஒன்னு அந்த நேர்மை காப்பாற்றும், உண்மை காப்பாற்றும் சொல்வார். அன்பிற்குரியவர்களே, இதைதான் நமக்கு இந்த நாளில் கனிஸ்தராஸ் நமக்கு இன்னொரு செய்தியாக சொல்கின்றார். நான் தொழில் செய்கிற இடங்களில் நீதியோடு இரக்கத்தோடு இருப்போம், நேர்மையோடு இருப்போம். அந்த நேர்மை நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய வகைதாக்களாக இருக்கலாம், எவரையும் எல்லோரையும் தலைத்தோங்க செய்யும் என்பதை நமக்கு காட்டுகின்றார். மூன்றாவதாக அடுத்தவர் நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். வெறுமனே அன்பு செய்கிறேன் சொல்லிவிட்டு கடந்து போய்விடக்கூடிய கூடாது. அடுத்தவர் நலனில் அக்கறை கொண்டு தேவையில் இருப்பவரை தேடி சென்று நாம் உதவ வேண்டும். அதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு மார்க் நற்செய்தியில் சொல்கின்றார். யாவே கடவுள் இணைச்சட்டங்களை சொல்கின்றார், உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்து இருப்பவரை அன்பு செய். என்னை கடவுள் அவருடைய உருவிலும் சாயலிலும் படைத்துள்ளார் என்றால், என்னை படைத்த கடவுள் எனக்குள் வாழ்கின்றார் என்றால், எனக்கு அடுத்து இருக்கின்ற மனிதரும் கடவுளே, அதே கடவுளுடைய சாயலில், அதே கடவுளுடைய உருவில் என்னை படைத்த கடவுள் தான் இவரையும் படைத்துள்ளார் என்றால், என்னை அன்பு செய்வது போல எனக்குள் இருக்கின்ற இறைவனை அன்பு செய்வது போல அடுத்து இருக்கின்ற நபரையும் அவருக்குள் இருக்கின்ற இறைவனையும் நான் அன்பு செய்வதெல்லாம் அதில் இருக்கிறது என்பதை நமக்கு காட்டுகின்றார். அன்பிற்குரியவர்களே, அடுத்தவர் நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சமூகம் அடுத்தவரை கண்டுகொள்ளாத நிலைக்கு கடந்து சென்று போய் கொண்டிருக்கிறது. உதாரணமாக எடுத்துக்கொள்வோம், புதிதாகவோ அல்லது வீடுகளை கட்டுகின்றோம். வீடுகளை கட்டும் பொழுதெல்லாம் முந்தைய காலத்துல அந்த வீட்டில் உள்ள கழிவு நீர் எல்லாம் போறதுக்கு சரியான பாதை அமைத்திருப்போம். இன்றைய நாள் என்ன செய்கின்றோம், ஒரு பைப்பை போட்டு தெருவுக்கு நீட்டி விட்டுறோம். என் வீடு சுத்தமா இருக்குது, அது அடுத்தவங்க தந்து அடுத்தவங்க என்னதான் போனா நமக்கு என்ன, என் வீட்டுக்கும் நல்லா இருக்கு, அது தெருவில் தான் போகுது என சொல்லி அடுத்தவர் நலனை நாம் கேள்விக்குள்ளாக்கி விடுகிறோம். தான் 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 என சொல்லி வாழ்ந்து அடுத்தவரை தேடி பார்ப்பதில்லை, அடுத்தவரை எட்டி கூட பார்ப்பதில்லை. இந்த நிலை தவறு. இந்த நிலை தொடர்ந்தால் நமக்கும் எந்திரங்களுக்கும் எந்த ஒரு மாற்றம் இல்லை என்பதை, எந்த ஒரு வித்தியாசம் இல்லை என்பதை காட்டுகின்றது. என அன்பிற்குரியவர்களே, அடுத்தவர் நலனில் அக்கறை கொண்டு, அது நம்முடைய குடும்பத்தில் உள்ள உங்களுடைய கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், வீட்டிற்கு ஆட வந்த மருமகளாக இருக்கலாம், அல்லது உறவுக்காரர்களாக இருக்கலாம். அடுத்தவர் நலனில் அக்கறை கொள்வோம். குடும்பத்தில் இருந்தால்தான் சமூகத்துக்கு வரும். முதல் குடும்பத்தில் இருந்து ஆரம்பிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த அடுத்தவர் நலனில் அக்கறை கொண்ட, அப்பொழுது நீதியோடு இரக்கத்தோடு கூடிய சமூகத்தை உருவாக்கும் என்று மாற்று கருத்து கிடையாது. என அன்பிற்குரிய சகோதரிகளை, அன்புக்கு இறைவன் காட்டுகின்ற அன்பின் அடிப்படையில், அன்பின் கூறுகளான நீதியும் இரக்கத்தையும் உள்ளடக்கிய அடிப்படையில் அன்பு சமூகத்தை கட்டி எழுப்பி நேர்மையோடு உண்மையோடு இருக்க வரம் கேட்போம். அதே வேளையில்
அடுத்தவர்கள் அக்கறை கொண்டு வாழ்வதற்கு இந்த திருப்பலியில் இந்த நம்முடைய விண்ணக பரிந்துரையாளர் புனித தனிஸ்லாஸ் வழியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அவரும் நமக்கு எல்லா வித நலன்களையும் இறைவனிடம் பரிந்து பேசி பெற்றுத் தருவார். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. அனைவரும் மன்றாட்டுகள் நிற்போம். கேளுங்கள் தரப்படும் என்று நம் வாழ்விலே எத்தனையோ நலன்களை செய்து கொண்டிருக்கின்ற நம் தெய்வத்திடம் தொடர்ந்து நம் தேவைக்காகவும் நமது சமூக தேவைக்காகவும் மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, புனித பேதுரு வழிவந்த திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் ஆகிய அனைவரும் நல்லாயனாம் இயேசுவை பின்பற்றி சமாதானத்தின் தூதுவர்களாகவும் அன்பின் வழிகாட்டிகளாகவும் நீதியின் கருவிகளாகவும் வாழ்ந்து இறையாட்சியை மீண்டும் மலர்ந்திட உமது அருள் மாட்சியை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் வசந்தமே என் இறைவா, புனித தனிஸ்லாஸ் கோஸ்காவின் திருவிழாவை காண ஆவல் கொண்டும் காண இயலாதவர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் செய்யும் தொழிலில் செழிப்பினை கண்டிடவும் எண்ணிய யாவும் ஏமாற்றம் இன்று கிடைத்திடவும் இனி வரும் காலங்களில் அனைவரும் குடும்பமாய் கலந்திடவும் அவர்களுக்கு தேவையான பொருளையும் அருளையும் நிறைவாய் பொழிந்திட வேண்டும் என்று இறைவாய் உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் அன்பரே எம் இறைவா, பல்வேறு நாடுகளிலும் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் மற்றும் இயற்கை இடர்களாலும் உலகில் அமைதியற்ற மற்றும் ஆதரவற்ற நிலையை காண்கின்றோம். இந்நிலையை மாற்றி நாடுகளை ஆளும் தலைவர்களின் அறிவு திறனாலும் ஆக்கச் செயல்களாலும் மக்களின் ஒத்துழைப்பாலும் உலகில் நீடித்த அமைதியும் உதவும் மனப்பான்மையும் வளமான வாழ்வும் பெற அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிகாட்டும் ஒளியே என் இறைவா, என் பங்கில் உள்ள சிறுவர் சிறுமிகள் அனைவரும் படிப்பிலும் நல்லொழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டுமென்று இளைஞர்கள் இளம் பெண்கள் அனைவரும் தங்கள் எதிர்கால வாழ்வை தன் கண்முன் கொண்டு எப்போதும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்ந்து ஊரின் பெயரை உலகறிய செய்து உழைப்பவர்களாக வாழ தேவையான அருளை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மகிழ்ச்சியின் மன்றமே எம் இறைவா, எம் பாதுகாவலர் புனித தனிஸ்லாஸ் கோஸ்காவின் திருவிழாவை காண ஒரே குடும்பமாக கூடியுள்ள எம் பங்கு மக்கள் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். நாங்கள் அன்றாட வாழ்வில் உம்மை பிரதிபலிக்கவும் பிறர் நலனில் அக்கறை கொண்டு வாழவும் தொழிலில் வளர்ச்சியும் செயலில் எழுச்சியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் காண தேவையான அருளை
பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உறவின் உயிரே எம் இறைவா, நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள உறவுகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்றைய காலகட்டத்தில் தவறான போதனைகளாலும் போலியான புரிதல்களாலும் தீய சக்திகளாலும் பொறாமையாலும் பிரிந்திருக்கின்ற எங்கள் உறவுகளை மீண்டும் உமது அருளால் புதுப்பித்து ஒற்றுமையிலும் அன்பிலும் ஒன்றிணைந்து பலமோடு வாழ உமது அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட வரங்களுக்காக, குறிப்பாக தொலை தூரங்களில் பணி செய்து கொண்டிருக்கின்ற நம்மவர்களுக்காக குறிப்பாக மன்றாடுவோம். எங்கள் புகலிடம் பரவமாக்கிய தந்தையை உம் திருப்பெயரில் நம்பிக்கை கொண்டு உம் திருப்பாதம் மிதந்தசம் மன்றாடுகளை சமர்ப்பிக்கின்றோம். ஏற்று அருள் புரிந்து எம்மை வாழ வைக்க எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். Oh
சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, உம்முடைய புனித ஸ்தானிஸ்லாஸ் ஐயாவுடைய விழாவில் உமது திருப்பீடத்தில் எங்கள் காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கும் நாங்கள் உம்மை கனிவுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு காணிக்கைகள் உமக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து எங்களுக்கு மிகுதியான அருளை பெற்று தருவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறைநீழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருள் புரிகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் அருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் எண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தரணும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன் அந்தோணி, எல்லா திருநங்கையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரணும். அந்த தந்தையரைவா இந்த நாளிலே எங்கள் பாதுகாப்புடன் இந்த தனுசாசியருடைய திருவிழாவை சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்த திருவிழா திருப்பணியில் கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் பங்குரை மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல்நலத்தையும் தார். குடும்ப தலைவர்களுக்கு தொழிற்சியை தார். பிள்ளைகளுக்கு கல்வி செல்வத்தை தார். இளைஞர் இளைஞர்களுக்கு நல்ல விளைவிப்பை தந்து சிறப்பாக இவர்களை ஆசீர்வதித்தரணும். நினைக்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் புனித தனுஸ்தாஸ் வழியாக இவர்களுக்கு செய்து காட்டணும். மேலும் உயிர்த்தெழும் என்ற நோக்கத்தில் ஒளிவுகள் சகோதர சோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுவார்கள். உமது திருமுக வழியில் ஏற்றது எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுளின் தனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தவராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கெடுத்து தகுதி பெற்றோம். திருமகன் இயேசு கிறிஸ்து வழியா பொழுதேத்து வரப்பட்ட மேற்கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கே எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமக்கு கற்பித்தார். எனவே நாம் துணிவுடன் பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நமது அன்பையும் சமாதானத்தையும் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடன் ரத்தனை காக்கும் தீவான சகோதரிகள் முன் வருகிறேன். Thank you.
மக்களாயிரும்